அம்மா, கோரி ஆண்டி கொய்யாப்பழ விதைகளை விதைச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சுவையா இருக்கும்னு சொன்னாங்க. வாங்கம்மா, நம்மளும் அந்த கொய்யாப்பழ விதைகளை விதைப்போம். குக்கு, கொய்யாப்பழ விதைகள் எல்லாம் மரமா மாறுறதுக்கு ரொம்ப நாளைக்கு பராமரிக்கணும். சரி குக்கு, நீ வேற ஆசைப்பட்டுட்ட. நான் உடனே மார்க்கெட்டுக்கு சென்று கொய்யாப்பழ விதைகளை வாங்கிட்டு வரேன். என்று கூறிய சோனா குருவி கொய்யாப்பழ விதைகளை வாங்க மார்க்கெட்டுக்கு சென்றது. மார்க்கெட்டுக்கு செல்லும் வழியில் கோரிக்காகத்தின் தோட்டத்தை பார்த்து அதன் அருகில் சென்றது. அங்கே கோரிக்காகம் அதனுடைய கண்டுகளுக்கு அதிகமான தண்ணீரை ஊற்றி பராமரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கோரி அக்கா, கொய்யாப்பழ விதைகளை விதைச்சிருக்கீங்களா? நானும் கொய்யா விதைகளை வாங்க தான் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். சோனா, கொய்யா மரம்லாம் விளைவிக்க அதிகமான தண்ணீர் தேவைப்படும். உங்ககிட்ட அதிகமாக தண்ணீர் இருக்கா? இல்லை கோரி அக்கா, இயற்கையான உரத்தை போட்டு கொஞ்சமான தண்ணி விட்டாலே கொய்யா மரம் நல்லா வளரும். சரி கோரி அக்கா, எனக்கு மார்க்கெட்டுக்கு நேரமாச்சு. நான் போய் கொய்யா விதைகளை வாங்கிக்கிட்டு வரேன். என்று கூறிய சோனா குருவி விதைகளை வாங்குவதற்காக மார்க்கெட்டுக்கு சென்றது. பின் மார்க்கெட்டில் இருந்து விதைகளை வாங்கி மீண்டும் கோரிக்காகத்திடம் வந்தது. ஆனாலும் அந்த சமயத்திலும் கோரிக்காகம் தன்னுடைய கண்டுகளுக்கு அதிகமான தண்ணீரை பாய்ச்சி கொண்டிருந்துச்சு. கோரி அக்கா, இவ்வளவு தண்ணீர்லாம் விடக்கூடாது. கொஞ்சமா தண்ணீர் விட்டு கொஞ்சமா இயற்கை உரம் போட்டாலே உங்க கொய்யா மரம் நல்லா வளரும். சோனா, எனக்கு எல்லாம் தெரியும். நீனே கொய்யா விதையில வாங்கிட்டீல, நீ போய் உன்னோட தோட்டத்துல விதைக்கிற வேலையை பாரு. நான் சொன்னாலாம் நீங்க கேட்க மாட்டீங்க. சரி, நான் கிளம்புறேன். என்று கூறிய சோனா குருவி தன்னுடைய தோட்டத்திற்கு பறந்து சென்றுச்சு. அங்கே சென்று வாங்கி வந்த விதைகளை போட்டு அதற்கு அளவான தண்ணீரை ஊற்றி சிறிது உரத்தையும் போட்டது. இப்படியே சோனா குருவி அதற்கு அளவான உரத்தை போட்டு நன்றாக 2 நாட்கள் பராமரித்து வந்துச்சு. பின்பு சில மாதங்கள் கழித்து சோனாவின் கொய்யா மரங்களில் கொய்யா கனிகள் விளைய ஆரம்பித்து விட்டது. குக்கு, நீ ஆசைப்பட்டது மாதிரியே நம்ம தோட்டத்துல கொய்யா மரங்கள் விளைந்துருச்சு. வா குக்கு, உடனே வீட்டுக்கு எடுத்து சென்று நம்ம சாப்பிடுவோம். என்று கூறிய இருவரும் கொய்யா பழங்களை வீட்டிற்கு எடுத்து சென்றார்கள். பின்பு அந்த சுவைமிக்க கொய்யா பழங்களை தனது வீட்டில் வைத்து நன்றாக சுவைத்து சாப்பிட்டார்கள். அந்த பக்கமாக கோரிக்காக மரங்களை சரியாக பராமரிக்க தெரியாமல் அதிகமாக தண்ணீரை ஊற்றியதால் மரத்தில் உள்ள வேர் பகுதி அழுகி அந்த அனைத்து மரங்களும் சாய்ந்து விட்டது. இதை நினைத்து கோரிக்காகம் சோகத்தில் இருக்கும்போது ஒரு கூடையில் கொய்யா பழங்களை கொண்டு சோனா குருவி அங்கே வந்துச்சு. கோரி அக்கா, நான் அப்பவே சொன்னேன், குறைவான தண்ணீரை ஊற்றி இயற்கை உரத்தை போட்டிருந்தாலே உங்க கொய்யா மரம் நல்லா வந்திருக்கும். இப்ப பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? சரி, நான் உங்களுக்கு கொஞ்சம் கொய்யா பழங்களை கொண்டு வந்திருக்கேன், அதை சாப்பிடுங்க. சோனா, நீ அப்ப சொல்லையிலேயே நான் இதை கேட்டிருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. என்னைய மன்னிச்சிரு சோனா. என்று இப்படி நடந்தவுடன் கோரிக்காகம் அன்றிலிருந்து திரிந்து வாழ ஆரம்பித்து விட்டது.